வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி தேர்தலை பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறோன்னா 2 வருஷம் முன்னாடி ஒரு 9 தொகுதிகள் தேர்ந்தெடுத்துருந்தோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், பல முறை சொல்லியிருக்கோம். இப்போ அந்த 9 தொகுதிகளுக்கு பொறுப்பு அமைச்சர்களே நியமிக்கப்பட்டு அவங்க வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ பிரதமர் 27ஆம் தேதி பல்லடம் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு தெளிவு ஏற்பட்டு நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட மார்ச் முதல் வாரத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள வேட்பாளர் பட்டியலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஒரு வாரத்தில். உங்கள் கட்சியில் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ விஜயதாரனை கொண்டு வந்திருக்கீங்க. இது பாஜகவை வலுப்படுத்துன்ற ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கா? ஒரு மாநில செயலாளர் உங்களோட பதிலுங்க. அதாவதுங்க, பல பேர் வந்து பல கட்சிகளை விட்டு பிஜேபிக்கு வராங்க. அதுக்கு குறிப்பாக ஒரு காரணம் வந்து அவர்கள் கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வளராத ஒரு கட்சி, அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லக்கூடிய பட்சத்தில் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக அவங்க வந்து அதை ஒரு சைன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பு அடுத்தது நிச்சயமா தமிழகத்துல இருந்து ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து அவங்க சென்ஸ் பண்ணதுனால தான் வந்திருக்காங்க அப்படின்றது எங்களுடைய பார்வை. பாஜகவில் வந்து வரக்கூடிய 27, 28 பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகலேருந்து சிலரை கொண்டு வரதுக்கு வராங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு? இப்பவும் நாங்கள் ஓப்பனாகவே சொல்றோம், எந்த கட்சியிலிருந்து யாருமே எங்க கொள்கை கோட்பாடுகளை ஏத்துட்டு வரதா இருந்தா நிச்சயமா அவர்களை வரவேற்பதற்கு தயாரா இருக்கும். பல பேர் பேசிட்டு தான் இருக்காங்க, இப்போன்னு இல்லை, ரொம்ப நாட்களா பேசிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இந்த தேர்தல் முடிவை பார்த்துட்டு அப்புறமா பாதை அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி இருந்ததுல ஒரு சிறு மாற்றத்தை நாங்களே காண்றோம். தேர்தலுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ வந்து இப்போவே நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் வந்தால் வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்குடைய இடம் வந்து அடித்தளம் நல்லா கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் இப்போ வந்திருக்கிறவங்க வராங்க. ஸோ நிச்சயமாக எங்கள் தலைவரே சொன்னார் முந்தானேத்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குன்னு. அதனால் அந்த சர்ப்ரைஸ் 27ஆம் தேதி கண்டிப்பாக தெரியும். மிகப்பெரிய ஒரு ஷாக்காக கூட இருக்கலாம். அதெல்லாம் பாஜகவுடைய மாநில தலைவரை அதிமுக தரப்புல இருந்து பல்வேறு கட்ட விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடியவர் ஒரே நபர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்துகிட்டு அதிமுகவை ஒருவரையும் இதுவரைக்கும் விமர்சிக்கல. ஆனா 2ஆம் கட்ட தலைவர் உங்களோட சேர்த்து இதுவரைக்கும் நீங்க வந்து அதிமுக திட்டாம இருக்கீங்க, அதை பத்தி பேசாம இருக்கீங்க. என்ன காரணம்? எல்லாமே உங்க தலைவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. தேசிய தலைமை கட்டுப்பட்டு நாங்க வந்து இதுவரைக்கும் அதுல கருத்து சொல்லாம இருக்கோம். ஆனா தனி மனித தாக்குதல் பண்றது வந்து நிச்சயமா கண்டிக்கக்கூடிய ஒரு கருத்து தான். இப்போ இதை பத்தி தனியா யாரும் கேட்கலையே தவிர அதனால பேசாம இருக்குமே தவிர, இந்த மாதிரி விமர்சனங்கள் தனி நபரா ஒரு அண்ணாமலை அவர்களை பார்த்து இப்படி விமர்சனம் செய்வது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது அவர்களுடைய பக்குவத்தையும் அவர்களுடைய முதிர்ச்சியின்மையும் தான் காட்டுதுன்னே நாங்க சொல்றோம். ஜேபி நட்டா வந்தப்போ கூட திமுகவை பத்தி தான் விமர்சனம் வச்சாரு. மற்றபடி வந்து அதிமுகவை பத்தி எந்த விமர்சனமும் வைக்கல. அதுல ஏதாவது வந்து கூட்டணிக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தது. அதாவதுங்க, இப்போ மீண்டும் சொல்றதுதான், நம்ம அமித்ஷா அவர்களே பேட்டி கொடுத்திருந்தாரு, 400 இடங்களை ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற இலக்கு வச்சிருக்கோம். உதாரணமா பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து நம்ம கூட்டணியில இருந்தாரு, வெளியே போனாரு. இப்ப இவங்களாச்சும் வெளியே போய் எதிர் முகாம்ல சேரல, அவங்க எதிர் முகாம்லயே சேர்ந்து அரசுல அங்கம் வகிச்சுட்டு அப்புறமா ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பல விமர்சனங்களை வச்சாங்க. இது அரசியல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்குமே வந்து இப்போ வரைக்கும் அடுத்த ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே கூட்டணிகள் இறுதி கட்டத்தை அடையாத வரைக்கும் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கும். அதே சமயத்துல நாங்க போய் யாரையும் கெஞ்சி கூப்பிட்டுட்டு வரணும் அந்த நிலைமையிலும் நாங்கள எங்களுக்கு வந்து நிச்சயமா மத்தியில வந்து பெரும்பான்மை பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. மாநில செயலாளர் SJ சூர்யா வந்து ஏதாவது நாடாளுமன்ற தொகுதி கேட்டிருக்காரா, இல்ல தலைமை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு? இல்ல, எங்க கட்சியில வந்து விருப்பம் தெரிவிக்கலாம், கேட்க முடியாது. விருப்பம் தெரிவிச்சிருக்க தென் சென்னையில கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்சி பணி செஞ்சுட்டு இருக்கோம். மாநில தலைவர்கிட்ட, தேசிய தலைவர்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம், பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் போட்டி போடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கட்சி அறிவிக்கக்கூடிய வேட்பாளருக்கு வேலை செய்யணும். அதுதான் இலக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.